கோல்ட சேர்க்குறதுல பெண்கள் வந்து ரொம்பவே ஆர்வம் காமிப்பாங்க. ஏன்னா, எல்லா பெண்களுக்கும் கோல்டுங்கிறது ரொம்பவே புடிச்சமான ஒரு விஷயம். ஆனா, அத வந்து நம்ம பல்க் அமௌண்ட்டா எடுத்துட்டு போய் வாங்குறது, மிடில் கிளாஸ்ல இருக்கிறவங்க வாங்குறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ, நம்ம வந்து சில சேமிப்பு மூலியமா தான் நம்ம அந்த கோல்ட வந்து சேமிக்கிறோம். அத எப்படி எப்படிலாம் சேமிக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணு கோல்டு காயினு, இன்னொன்னு வந்து கோல்டு சீட்டு போடுறது. கோல்டு சீட்டு ஸ்கீம்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி. இன்னைக்கு நான் இதுக்கு 2மே எதில பெஸ்ட்டு, இதோடைய டிஸ்அட்வான்டேஜு, அட்வான்டேஜு இத பத்தினத தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். இந்த வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. அப்பதான் நான் சொல்ற ஒவ்வொரு பாயிண்ட்ஸுமே வந்து அடுத்தடுத்த பாயிண்ட்ஸோட ரிலேட்டடா இருக்கும். நம்ம சேனல இப்ப தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோ உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். ஃபர்ஸ்ட்டு ஒன்று கோல்டு சீட்டு ஸ்கீம். கோல்டு சீட்டு ஸ்கீம் வந்து இப்போ எல்லா ஜுவல்லரி ஷாப்லேயுமே வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஒவ்வொரு ஜுவல்லரி ஷாப்புக்கும் ஒவ்வொரு விதமான ஸ்கீம்ஸை வந்து அவங்க வச்சுருக்காங்க, ஆஃபர்ஸு. இப்போ அதில் என்ன மாதிரி காமனாக இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ கோல்டு ஸ்கீம்னு எடுத்துக்கிட்டோம்னா 11 மாதம் இருக்கும். 11 மாத ஸ்கீமில் தான் அவங்க கொடுப்பாங்க. 12வது மாதம் போய் நம்ம வந்து கோல்டு காயினாவோ இல்லை நம்ம நகையாவோ பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த கோல்டு ஸ்கீமில் வந்து எப்படிலாம் வைக்கிறாங்கன்னா, கிராம்ஸு, இன்னொன்று வந்து கேஷு. கிராம்ஸ் ஆனால் இன்றைக்கி நம்ம பணம் கட்டுறோம், ஒரு 5000 ரூபாய் இன்றைக்கி நம்ம அதில் வந்து ஸ்கீம் ஜாயின் பண்ணுறோன்னா, அன்னையோட கோல்டு ரேட்டுக்கு நம்ம கொடுக்குற 5000 ரூபாய் காசுக்கு எவ்வளோ கிராம்ஸ் வருமோ அதை வந்து அதில் மென்ஷன் பண்ணிடுவாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா கேஷு. இன்றைக்கி நம்ம 5000 ரூபாய் கொடுக்குறோன்னா அதை கிராம்ஸை வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க. நம்ம 5000 ரூபாய் கொடுக்குறோன்னா 5000 ரூபாய் 11 மாதத்துக்கு எவ்வளவு வருமோ அதை மட்டுமே கணக்கு வச்சுப்பாங்க. 11வது மாதத்தில் 55,000 ரூபாய் வரும் நமக்கு கேஷாக வந்து இது பண்ணால். இப்போ கிராம்ஸ்ன்னு பண்ணும்போது அதில் நமக்கு கிராம்ஸ் தான் ஆட் ஆகிட்ருக்கும். நம்ம 5000 கட்டுறோம், அன்றைக்கி ரேட்டு வந்து கூடலாம் இல்லை குறையலாம். குறையும் போது நமக்கு கிராம்ஸ் வந்து ஜாஸ்தி இருக்கும். நமக்கு அமௌண்ட்டு ஜாஸ்தியாகும் போது கிராம்ஸோட ரேட்டு நமக்கு கம்மியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒன் பார்த்திங்கன்னா, அதில் வந்து வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜ் வந்து சில பேர் வந்து சில ஜுவல்லரி ஷாப்பில் வந்து 50% ஆஃபரில் கொடுக்குறாங்க. 50% வந்து போனஸும் கொடுக்குறாங்க. நம்ம 5000 ரூபாய் கட்டுறோன்னா 2500 ரூபாய் அவங்க ஒரு மாதம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி கொடுக்குறாங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா, வேஸ்டேஜ்லேயும் மேக்கிங் சார்ஜும் வந்து 50%, அதாவது நம்ம நார்மலாக நகை எடுக்க போகும்போது அவங்க எவ்வளோ பர்சன்டேஜ், 12%, 16%ன்னு வச்சுருக்காங்கன்னா அதில் பாதி, இப்போ 16னா 8% நம்ம எடுக்கிற நகைக்குள்ள மேக்கிங் சார்ஜ், வேஸ்டேஜ் எடுத்துக்கலாம். ஜிஎஸ்டி வந்து 3% எல்லாருமே வந்து கட்டுறதா உங்களுக்கு தெரியும். ஒரு சில இப்போ லலிதாவில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்கீமும் வச்சுருக்காங்க. அதில் வந்து 0% வேஸ்டேஜ், ஆனால் போனஸ் கொடுக்க மாட்டாங்க. அந்த ஆஃப் போனஸ் கொடுப்பாங்களே அது கொடுக்க மாட்டாங்க. நம்ம 11 மாதம் 55,000 ரூபாய் கட்டியிருக்கோன்னா அதுக்குள்ளே கிராம்ஸை வந்து கணக்கு வச்சுப்பாங்க. அதுக்கு வந்து 0% வேஸ்டேஜில் நம்ம என்ன நகை வேணாலும் எடுத்துக்கலாம். இது ஒரு ஸ்கீமாக வச்சுருக்காங்க. அடுத்தது நம்ம ஜிஎஸ்டி வந்து அதுக்கு பே பண்ணணும். நம்ம வந்து ஜிஎஸ்டி வந்து 3% வந்து அதுக்கு பே பண்ணி தான் ஆகணும். இதெல்லாம் வந்து இந்த கோல்டு சீட்டோட அட்வான்டேஜ். இப்போ பார்த்திங்கன்னா இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம அது சீட்டு கட்டுறோம், நம்ம அது 11 மாதம் கழித்து தான் எடுக்க முடியும். 12வது மாதம் தான் அதை எடுக்க முடியும். ஆனால் அது வரைக்கும் அந்த நகைக்கடை நமக்கு கண்டிப்பாக இருக்குங்கிறது நம்மளோட உத்தரவாதம் கிடையாது. பெரிய நகைக்கடையாக இருந்தாலும் அவங்க எப்போ க்ளோஸ் பண்ணிட்டு போகிறாங்களோ அதுதான். கவர்மெண்ட்டோட நமக்கு எந்த ஒரு கனெக்டும் கிடையாது. இது நீங்கள் சீட்டு போட்டிருக்கேன், எனக்கு கவர்மெண்ட்டில் வந்து நான் கேஸ் கொடுத்து வாங்குறது அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. இது கவர்மெண்ட் வந்து உத்தரவாதம் கொடுக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கோல்டு காயின். கோல்டு காயினோட அட்வான்டேஜ் என்னன்னு பார்க்கலாம். கோல்டு காயின் வாங்கி சேர்த்து அதை கொண்டு போய் கொடுத்து நம்ம நகையாக வாங்குறது இருக்கும். இப்போ வந்து கோல்டு காயின் வந்து ஸ்மால் சேவிங் இன்வெஸ்ட்மெண்ட்டு. இப்போ நம்ம மாதம் 5000 ரூபாய் வந்து அதில் சீட்டில் கட்டி 11வது மாதம் 55,000 ரூபாய் எடுக்கிறதும், இது வந்து நான் மாதம் என்னால் வந்து இப்போ 5000 ரூபாய்க்கு நான் கொண்டு போய் கொடுத்து 1/2 கிராமோ இல்லை 1/4 கிராமு இவ்வளோ 300 மில்லி இந்த மாதிரி மில்லி கணக்கில் கூட கோல்டு காயின்ஸ் கிடைக்குது. இந்த மாதிரி கூட நம்ம கிடைக்கும் போதெல்லாம் இல்லை விலை கம்மியாகும் போது நம்ம கையில் இருக்கிற காசை எடுத்துகிட்டு போய் கோல்டு காயினை வச்சு சேவ் பண்ணுறது. இப்போ நிறைய நகைக்கடையில் என்ன பண்ணிட்டாங்கன்னா
கம்மியாகும் போது உடனே போய் கோல்டு காயினை வாங்கி வச்சிடுறாங்க. இதில் வந்து வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜ் வந்து கம்மியாக போடுவாங்க, அதிகமாக இருக்காது. சில கடையில் ஒரு 2%, 1.5% அப்படி கொடுக்குறாங்க. இதுக்கு வந்து ஜிஎஸ்டி கம்பல்சரி கட்டணும். இதை வந்து பேங்க்கில் வாங்குறது பெஸ்ட்டு. ஏன்னா வந்து நமக்கு பியூரிட்டி 916ன்னு சொல்லும் போது பியூரிட்டி வந்து பேங்க்கில் வந்து நமக்கு கான்ஃபிடெண்ட்டாக இருக்கும், இங்கே கொடுத்தா நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது. நம்ம வந்து நகைக்கடையில் வாங்கும்போது அவங்க நமக்கு எப்படி செம்பு வந்து ஜாஸ்தி கலந்துருக்கலாம், நமக்கு 916ன்னு போட்டிருப்பாங்க, அது நமக்கு கன்ஃபார்மாக தெரியாது. பியூரிட்டி செக் பண்ணி பார்க்கணும், மில்லிகிராமுக்கெல்லாம் செக் பண்ண முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் ஒன்று இருக்குது. அதனால் பேங்க்கில் வாங்குறது, காயின் வாங்குறது இதில் பெஸ்ட்டு. இப்போ இவ்வளோ நேரம் பார்த்தது நம்ம அட்வான்டேஜ். இதில் டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எக்ஸ்சேஞ்ச் மட்டும்தான் இது பண்ண முடியும். காயினை எடுத்துகிட்டு போய் நம்மளால் அடகு வைக்க முடியாது. நம்ம வந்து நகை வச்சுருந்தோன்னா அதை வந்து அடகு வச்சுக்கலாம், அடகு வச்சு உடனே நமக்கு வந்து பணம் கிடைக்கும். ஆனால் காயினை வந்து நீங்கள் பேங்க்லேயோ இல்லை இந்த மார்வாடி கடையில் இந்த மாதிரி இடத்துலலாம் போய் நீங்கள் உங்களால் அடகு வச்சு பணம் வாங்க முடியாது. இப்போ ஒரு நகை வாங்க போகிறீங்கன்னா ஒரு 10 பவுன் கிட்ட நான் வந்து காயினே சேர்த்துருக்கேன், இல்லை ஒரு 5 பவுன் காயினை சேர்த்துருக்கேன்னா அந்த காயினை எடுத்துகிட்டு போய் கொடுத்து மேக்கிங் சார்ஜ் ஜிஎஸ்டி மட்டும் பண்ணி உங்களுக்கு அதில் எவ்வளோ கழிச்சு வருதோ அந்த அமௌண்ட்டுக்கு நீங்கள் நகை எடுக்கலாம். எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் மேக்கிங் சார்ஜும் ஜிஎஸ்டியும் கட்டுற மாதிரி இருக்கும். காயினில் வந்து வெறும் எக்ஸ்சேஞ்ச் மட்டும்தான் பண்ண முடியும். இதில் வந்து சம்டைம்ஸ் வந்து இதில் கழிப்பாங்க. நம்ம வந்து உருக்கும் போது காயினாக இருந்தாலுமே உருக்கி தான் அவங்க எடுத்துப்பாங்க. உருக்கி எடுக்கும் போது சில அந்த இதெல்லாம் வந்து கழிச்சிட்டு தங்கம் மட்டும்தான் அவங்க எடுத்துப்பாங்க. அதில் அப்போ அவங்க எவ்வளோது கலந்துருக்காங்களோ செம்போ அதை வந்து போக தான் நமக்கு தங்கம் எவ்வளோது வருதோ கிடைக்கும். நம்ம இப்போ 1 கிராம் வாங்கியிருக்கோன்னா அதில் ஒரு 0.50 மில்லியோ இந்த மாதிரி வந்து நமக்கு கழிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த 2ல் இப்போ உங்களுக்கு எது பெஸ்ட்டுன்னு தோணுதோ அதை நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கலாம். இப்போ இதில் இருக்கிற நான் அட்வான்டேஜும் டிஸ்அட்வான்டேஜும் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.